ஜாக்டோ ஜியோவின் ஒருங்கிணைப்பாளர் மாயவன் பல்வேறு கோரிக்கைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தவற்றை பார்க்கலாம். என்று சொல்லிவிட்டு போனவர்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்தார்கள் தலைமைச் செயலகத்திற்கு. அமைச்சர்களும் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர்களும் முதலமைச்சருடன் பேசினார்கள். ஆனால் பேசி எங்களை அழைப்பார்கள் என்று ஆவலோடு காத்திருந்தோம். ஆனால் கடைசியிலே என்ன அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் ஏற்க முடியாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியதனுடைய அடிப்படையில் அந்த எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அந்த 4 அமைச்சர்கள் மீண்டும் எங்களை 8 மணிக்கு சந்திக்கிறோம் என்று சொன்ன அந்த 4 முக்கிய அமைச்சர்கள் மீண்டும் எங்களை பார்க்கவே இல்லை. அவர்களும் திரும்பிவிட்டார்கள். இத்தகைய மோசமான செயலை ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களையும் வஞ்சிக்கின்ற செயலை ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் முதுகில் குத்துகின்ற இந்த நம்பிக்கை துரோக செயலை இன்று தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மாவட்ட வாரியாக இந்த அரசாங்கத்தை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரை நாங்கள் பார்த்த முதலமைச்சர்களிலே சொன்னதை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத 4 ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் அறுதியிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சொன்ன வாக்குறுதியை ஒண்ணு கூட கொடுக்கல, சொல்லல, நிறைவேற்றல. ஏற்கனவே முதலமைச்சர் அங்கு தலைமைச் செயலகம் வந்திருக்கிறாரு. நாங்க அத்தனை பேரும் இருக்கிறோம். எங்களை மீட் பண்ணி பேசியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆகவே எங்களை பேசுவதற்கு எங்களை சந்திப்பதற்கு அந்த முதலமைச்சருக்கு மனம் இல்லை. அவருக்கு எங்களை உதாசீனப்படுத்துவதுதான் அவர் உச்சகட்டமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக நாங்கள் வென்றெடுக்க முடியும். இன்று தமிழ்நாடு கொந்தளிப்பில் இருக்கிறது. ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். நீங்கள் ஏமாற்றினால் கண்டிப்பாக 2026 நீங்கள் ஏமாறுவீர்கள். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.